கர்மா ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான நமஸ்காரம். போன வீடியோவில் வந்து நிகழ்கால சிவராமன், அதாவது ஜே பாலசுப்ரமணியம் ஆடிட்டர் ஜேபி, அவரோட இன்டராக்ஷன் பார்த்தோம். ஆக்சுவலாக அதுக்கு வந்து அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ், ஓவர்வெல்மிங். நான் வந்து நிஜத்தை சொல்லணும்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பேசியிருந்தார் அதில். அண்ட் செகண்ட் திங் வந்து அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி கௌஷிக்கோட, அதாவது சாகரா நடித்த கௌஷிக்கோட இன்டராக்ஷன் போடலான்னு இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து ஆடியோவே ரெக்கார்ட் ஆகலை. எனிவே ஐ மீன் தட் இஸ் அகெயின் கர்மா. அண்ட் ஹி ஹஸ் டோல்ட் மீ தட் இந்த நெக்ஸ்ட் வீக் வந்து வச்சுக்கலாம் சார், என்ன கொஞ்சம் ட்ரிச்சி வரைக்கும் போக வேண்டியிருக்கு அப்படின்னா. ஸோ அவன் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம இது பண்ணலாம். அண்டு புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், கர்மா வந்து ஒரு ஸ்டேஜோடு இப்போ வந்து அப்படியே ஹால்ட் ஆகிருக்கு. அண்ட் அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு தான் லாஸ்ட்டு 21 அன்னைக்கு பூஜை எல்லாம் போட்டு, அண்டு இன்ஃபேக்ட் 26 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் இப்போ இருக்கிற அந்த ப்ரிவேலிங் கண்டிஷன்னால் அதை கொஞ்சம் டெஃபர் பண்ணியிருக்கேன், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எவ்ரி ஒன். ஸோ அதை வந்து ஐ வில் கீப் யூ அப்டேட்டட். மீன்வைல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு, ஏன்னா எல்லாருமே தேர், ஐ வுட் ஈவன் சே தட் தேர் ஸோ வெரி அடிக்டட் டு கர்மா தட் தினம் காலையில் அது ஏதாவது ஒரு விஷயம் கர்மா ரிலேட்டடாக பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து அடுத்த ஒரு ஆர்டிஸ்டோட இது வந்து இன்டராக்ட் பண்ண போகிறேன். அதில் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அந்த சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த அந்த ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க நடித்த வெரி ஃபஸ்ட்டு சீன் இன் கர்மா அதை பார்க்கலாம். மாமி, என் கண்ணே பட்டுடு போல இருக்கு. இந்த கட்டம் போட்ட புடவையில காதலியும் மூக்கிலையும் வைரத்தோடு வைரம் மூக்குத்தி டால் அடிக்க உங்களை பார்த்தா அந்த காமாட்சி அம்மன் கோவில் அம்பாலே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. என்ன இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கும்? கண்ணா ராஜான்னு வாய் நிறைய கூப்பிட்டு கொஞ்சறதுக்கு ஒரு வாரிசே இல்லாம இப்படியே வெறும் வயித்தோட வாழ்நாள் முழுக்க வாழ்ந்துருவேணும்னு வேதனையா இருக்கு. என்னது இது? கண் கண்கிங்க, இந்த சந்தான கோபால ஹோமம் பண்றதே உங்களுக்கு ஒரு சந்ததி உண்டாகிறதுக்காக தான். நீங்க வேணா பாருங்க, அடுத்த வருஷமே நீங்க கொஞ்சம் குலாவி குதூகலிக்கிறதுக்கு கண்ணனே வந்து உங்க வயிற்றுல பறக்கப்படாம். சரியா? அழக்கூடாது, சிரிச்சு முகத்தோட வரணும். ஐயோ, பராட்டை கொண்டு வர சொன்னா மறந்துட்டேன், நான் போறேன். ஸோ அம்புஜம், அதான் கேரக்டர் நேம். அம்புஜமாக நடித்த அவள் வந்து இயற்பெயர் வந்து லக்ஷ்மி. அண்ட் இது வந்து திஸ் வாஸ் ஒன் ஆஃப் அவர் ஏர்லியஸ்ட் சீரியல்ஸ். இன்னும் சொல்லப்போனால் ஆல்மோஸ்ட் ஃப்ரெஷ்ஷுன்னு வச்சுங்களேன். ஆனால் அதில் நடித்ததை பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து யூ வில் நெவர் ஃபீல் தட் இதை வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ் ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்காது. அண்ட் ஷீ வாஸ் ஆல்சோ வெரி டெடிக்கேட்டட் டு த ப்ராஜெக்ட். வெல், நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அவள்கிட்டே சிலதை கேட்போம். என்ன ஐ மீன் அபவுட் த ப்ராஜெக்ட் அண்ட் அபவுட் ஹவு ஷி ஃபெல்ட், இந்த மடிசாரை பற்றி அண்ட் ஸோ மெனி திங்ஸ். ஸோ முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக வந்து அவள் இப்போ வந்து இதில் ஹைதராபாத்தில் இருக்கா. அண்ட் நான் சொன்னேன் அவள்கிட்ட, லக்ஷ்மி இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் இது பண்ணுறோம். இன்ஃபேக்ட் ஷி வாஸ் வில்லிங் டு கம் டவுன் டு சென்னை. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கோவிட்னால ஷீ இஸ் நாட் இன் அ பொசிஷன் டு கம் நவ். அதே சமயம் எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படிங்கிற இதுவும் அவளுக்கும் அந்த ஆசை இருக்குது. ஸோ வாட் வி டிசைடட் ராதர் வாஸ் தட், சரி ஒன்று பண்ணுவோம் லக்ஷ்மி, நான் வந்து இது ஆன்லைனில் இது பண்ணிடுறேன், உன்னோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன், அதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி இது வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னேன். ஆன்லைனில் சொல்லும்போது ஐ வாண்ட் டு கிளாரிஃபை, அதாவது நான் வாட் எவர் ஐ வாண்ட் டு ஆஸ்க் நான் தனியாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அவள் அதுக்கு பதில் வந்து தனியாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கா. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு சின்ன கோர்வையாக கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஸோ லக்ஷ்மி, வெல்கம் டு திஸ் இன்டராக்ஷன். எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அம்புஜம் பேசுகிறேன். இந்த சீரியலில் என்னோட கேரக்டர் பேர் வந்து அம்புஜம், என்னோட ரியல் நேம் லக்ஷ்மி. ஸோ அம்புஜம்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் பெட்டராக தெரியும்னு நினைக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஆக்சுவலாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு எடுத்த ஒரு சீரியலை உங்களோட வரவேற்புனால நாங்கள் வந்து அதை ஒரு பார்ட் 2 மாதிரி திருப்பியும் யூடியூப்காக பண்ண போகிறோம்னு நினச்சேன்னா இட் இஸ் சம்திங் அன்பிலீவபிள் அண்ட் இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். பிகாஸ் இது வரைக்கும் சீரியல் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. ஸோ எங்களோட கர்மா சீரியலுக்கு இவ்வளோ ஒரு சப்போர்ட்டும் இவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்குன்னு நினச்சேன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐம் வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் சீரியல். வெல் லக்ஷ்மி, ஆக்சுவலாக வந்து இது வந்து மறுபடியும் ரிவைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் உனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன் தெரியுமா? ஹவு டிட் யூ ஃபீல் அபவுட் இட்? சாணக்கிய சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, லக்ஷ்மி இந்த மாதிரி வந்து நல்ல சப்போர்ட் இருக்கிறதுனால ஆடியன்ஸில் வந்து இது இன்னும் பார்க்க விரும்புகிறாங்க. ஸோ அதனால் திருப்பி நம்ம வந்து இது வந்து ஷூட் பண்ண போகிறோம், ஒரு புது சீக்வலாக ஷூட் பண்ண போகிறோம், திருப்பியும் அக்ரஹாரத்துக்கு போகிறோம், திருப்பியும் மடிசாரை கட்டிட்டு அதே மாதிரி நடிக்கணும்னு சொல்லும் போது எனக்கு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. பிகாஸ் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இட்ஸ் அ வெரி மெமரபிள் ப்ராஜெக்ட் ஃபார் மீ. பிகாஸ் என்னோட கரியர் ஸ்டார்டிங்கில் பண்ண ஒரு சீரியல் இது. ஸோ அப்போ எனக்கு வந்து நடிப்புனா என்னன்னு தெரியாத இருந்த டைமில் பண்ண சீரியல். இதை யாரும் நம்ப முடியுமா? நடிப்புனா என்னன்னு தெரியாத போது பண்ணலாம், அப்போவே இப்படி பண்ணியிருந்தாலும் இப்போ நடிப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி பண்ணியிருப்போம். அண்ட் எல்லாமே வந்து நான் கற்றுக்கிட்டது இந்த சீரியலில் தான் சொல்லணும். பிகாஸ் இன்றைக்கி நான் என்ன இருக்கணும், இன்றைக்கி ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒரு ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்கன்னா தட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் கர்மா அண்ட் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் சாணக்கியா சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி நான் வந்து இந்த ஒரு பொசிஷனில் இருக்கேன்னா அதில் பார்ட் ஆஃப் த திங் கோஸ் டு யூ அண்ட் ஐ ஓவ் யூ அ லாட் ஃபார் மேக்கிங் மீ சச் அ குட் ஆர்டிஸ்ட் டுடே. பிகாஸ் நான் வந்து சாரை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பேன் லொக்கேஷனில். ரொம்ப சின்ன சின்ன விஷயம்லாம் கூட தெரியாது. தட் மஸ்ட் பி மை செகண்ட் டைம் ஆர் தேர்ட் டைம் ஃபேஸிங் த கேமரா ஃபார் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். அண்ட் ரொம்ப ஒரு மெமரபிள் ப்ராஜெக்ட். அண்ட் அதுக்கு வந்து அந்த சீரியலுக்கு வந்து இப்போ இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சப்போ இட்ஸ் அன்பிலீவபிள். வெல் லக்ஷ்மி, ஒன் செகண்ட். அதாவது இந்த சீரியல் வந்து உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் பார்த்துருக்காங்களா? எங்கள் அம்மா வந்து என்னை ஒரு நாள் பார்த்துட்டு, ஏண்டி கர்மான்னு ஒரு சீரியலில் நடிக்கிறியா நீ? நான் கர்மான்னு நான் எந்த சீரியலுமே நடிக்கலையாம்மா அப்படின்னு. இல்லடி யூடியூப்பில் வருது கர்மான்னு சொல்லி, அது பாரு நம்ம ஆர்ட் சப்ஜெக்ட் மாதிரி தான் வருது அப்படின்னு சொன்னப்போ ஐ செட் வாட் இஸ் இட் சொல்லி பார்த்தேன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் ஓகே. அண்ட் பர்டிகுலராக சார் இந்த சீரியலுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் அப்ராடில் இருக்காங்க. பிகாஸ் ஐ கீப் கெட்டிங் லாட் ஆஃப் ஸ்க்ரீன்ஷாட்ஸு. நம்ம சீன்ஸ் வரதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய ஃபேன்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க, எஸ்பெஷலி இந்த வளகாப்பு சீனு. ஐயா கரெக்ட். நீ அனுப்பிச்சிருந்தேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ அந்த வளகாப்பு சீன்னு சொன்னேன் இல்லையா நீ, ஸோ அந்த சீனை கொஞ்சம் பார்த்துடுவோமே. ஏண்டி அபயா, இன்னும் யாருக்கா காசுன்றீங்க? ஆரம்பிக்கிறாமே. கௌரி கல்யாண வைபோகமே, ராமா கல்யாண வைபோகமே,
கல்யாண வைபோகமே கொத்தோடு வாழை மரம் கொண்டு வந்து நிறுத்தி கோபுடைய பந்தலுக்கு மேற்கட்டு கட்டி கௌரி கல்யாண வைபோகமே சீதா கல்யாண வைபோகமே லக்ஷ்மி கல்யாண வைபோகமே என்ன மண்ணி குட்டி பாப்பா என்ன சொல்றது? குட்டி பாப்பா மட்டும் இல்ல, ரெட்டை பாப்பா. நான் அதான் உங்களுக்கு பார்த்து பார்த்து வலை எடுக்குவேன். அசட்டு பேசிட்டு ஏதாவது உளராத. ஆத்துக்கு மூத்தவா, வயசுல பெரியவா தான் வலைய எடுக்கணும். சரி, பாலாமணி ஆத்துக்கு மூத்தவா, முத வலைய அவ எடுக்கட்டும். ஆத்து கடைக்குட்டியா கடைசி வலைய நான் எடுக்கிறேன். என்ன வலை செட்டியாரே, நல்ல வலையில கொண்டு வந்திருக்கேளா? உனக்கு இல்லாதம்மா, ஏகத்துக்கு கொண்டு வந்திருக்கம்மா. வளகாப்பு பொண்ணுக்கு ஜோடியா எனக்கும் வலை எடுத்து வச்சிருங்க. வச்சிடுறோம்மா. பாலாமணி எங்க? ஒரு கையில ஒத்தப்படை, ஒரு கையில ரெட்டப்படையா வலை அடுக்குங்கோ. பார்த்தா எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரியல. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடந்து குழந்தைகளும் நல்லபடியா பிறக்கணும். அடுத்தது அச்சுதம் தெளிக்கணும். அம்புஜத்துக்கு ஆத்தி எடுங்கோ. பலமணி ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வாங்கோ. ஐயா கண்டினியூ. அப்புறம் நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி எனக்கு நிறைய ஸ்க்ரீன்ஷாட் வந்திருக்கு. நான் உங்ககிட்ட கூட ஷேர் பண்ணேன் சார், இந்த மாதிரிலாம் அனுப்புகிறாங்க சார் அப்படி சொல்லிட்டு. ஸோ சாணக்கியா சார் வந்து எனக்கு இந்த சீரியலில் நம்ம திருப்பியும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லும் போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் ரொம்ப ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் எப்போ ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஐ வாண்ட் டு அகெயின் வேர் மடி சாரை அகெயின் எனக்கு வந்து அதே குரூப் கூட நடிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ஐம் வெரி ஹாப்பி. இது ஆக்சுவலாக வந்து ஒரு 1-on-1 இன்டர்வியூ மாதிரி பண்ணலான்னு தான் நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் சென்னையில் இல்லை, நான் ஹைதராபாத்தில் இருக்கேன். அண்ட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் சரியில்லாதனால ஐ எம் நாட் ஏபிள் டு கம் டு சென்னை. அப்போது சார் வாஸ் எக்ஸ்பிரஸிங் இந்த மாதிரி வந்து ஆடியன்ஸ் எல்லாம் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க, உங்களை வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. சொன்னேன் சார் நோ ப்ராப்ளம், வில் மேக் அ வீடியோ அண்ட் சென்ட்,
நீங்கள் அது போஸ்ட் பண்ணுங்கள் சார்ன்னு சொல்லிட்டு ஐ எம் டூயிங் திஸ் பர்டிகுலர் வீடியோ. அதனால தான் வந்து என்னால் வந்து பூஜைக்கு கூட வர முடியல. ஐ திங்க் நிறைய பேர் என்னோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து தே ஹேட் பார்ட்டிசிபேட்டட் இன் த பூஜா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சின்ஸ் டியூ டு ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நான் வந்து ட்ராவல் பண்ணல. அதனால் நான் ஹைதராபாத்தில் தான் இருக்கேன். பட் கூடிய சீக்கிரமே இந்த சுச்சுவேஷன்லாம் நார்மல் ஆகிட்டு ஐ வில் கம் டு சென்னை. அப்போ நான் வந்து சார் இன்னொரு இன்டர்வியூ போடுங்க சார் சொல்லிட்டு இன்னும் ஐ வில் பி சிட்டிங் அண்ட் டூயிங் ஒன் மோர் இன்டர்வியூ ஃபார் யூ ஆல். யா கரெக்ட். டெஃபினட்டாக வி வில் ஹாவ் எட் அனதர் ஒன் இன்டர்வியூ. பட் இப்போ என்னென்னா எல்லோரும் கேட்டுருக்கா இல்லையா, அதனால ஐ தாட் சரி இந்த மாதிரி ஒன்று பண்ணிவிடுவோம் அப்படின்னு. ஸோ நைஸ் ஆஃப் யூ டு சஜஸ்டட் தட். டெஃபினட்டாக அந்த ஒன் வச்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சீரியல் இந்த சீரியலுங்கிற இந்த ப்ராஜெக்டில் வந்து உன்னோட அனுபவங்கள் லைக் இந்த மடிசார் அனுபவம் அண்ட் லைவ் சவுண்ட் அனுபவம், தமிழ் அனுபவம், அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணேன். அண்ட் இன்னொரு விஷயம் இந்த சீரியலை பற்றி சொல்லணும்னா வி ஹேட் லைவ் சவுண்ட் பிகாஸ் இப்போ எல்லாமே டப்பிங். அப்போ அந்த டைமில் இந்த பர்டிகுலர் சீரியலுக்கு வந்து வி ஹேட் நோ டப்பிங், வி ஹேட் லைவ் ரெக்கார்டிங். ஸோ அதனால இட் வில் பி லைக் ஒன் பெரிய டாஸ்க். டெய்லி காலில் வந்து சீன் பேப்பரில் எங்களுக்கு என்னென்ன டைலாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு நல்லா மனப்பாடம் பண்ணி அது சீனில் கரெக்டாக ஆக்ஷனோட அதே எக்ஸ்ப்ரெஷனோட எல்லாமே சொல்லணுன்றது இட் வாஸ் அ வெரி பிக் திங் ஃபார் மீ. ஆஸ் அ ஸ்டார்டர் இட் வாஸ் அ வெரி பிக் திங். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் அப்போ இருந்தாங்க, பூவுலக மோகன் சார், அப்புறம் சாய்ராம் சார், இவங்கெல்லாம் தே ஆர் வெரி வெரி சீனியர் டு மீ. வித் தெம் நடிக்கும் போது நம்ம ஏதான ஒரு இடத்துல கோட்டை விட்டால் கூட அவ்வளோதான், அகெயின் தே ஹாவ் டு ரீஷூட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ அந்த ஒரு பயத்தினாலே ஐ ஹேட் லேர்ன்ட் எவ்ரி லைன் ஆஃப் த சீன்ஸில் என்னென்ன என்னோட லைன்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணி அது ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஓகே இவங்களுக்கு அப்புறம் நம்பலா அப்படி சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் போச்சு அவ்வளோதான் ஐ கெட் நைஸ்லி. நான் வேற ரொம்ப பேசுவேன் லொக்கேஷனில். அப்போ டைரக்டர் சொல்லுவார், சார் சொல்லுவார், நல்லா பேச தெரியுது இல்லை, ஒழுங்காக டைலாக்ஸ் பார்க்க வேண்டியது தானே சொல்லி ஐ யூஸ் டு கெட் நைஸ்லி பிளாஸ்டிங்ஸ் ஆல்சோ. ஸோ ஆல் தட் இஸ் என்ன சொல்லுவாங்க, இட்ஸ் ஆல் ஒன் வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ் மெமரி. அன்றைக்கி அதெல்லாம் பண்ணலாம், இன்றைக்கி நான் இப்போ இப்படி இருந்திருக்க மாட்டேன் ஃபார் ஷோர். அப்புறம் லக்ஷ்மி, ஒன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் சீன், அது உனக்கும் நிச்சயமாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த ஒரு குட்டி பையன், நீ வந்து நிற மாத கர்ப்பிணியாக இருப்ப, அதுவும் ட்வின்ஸ் வேறு. அண்டு அந்த சின்ன பையன் வந்து அந்த ஊஞ்சல் அப்படி வந்து தள்ளி விடுவோம் தெரியுமா? அப்போது வாட் வாஸ் யுவர் மைண்ட் செட், அது கொஞ்சம் ஷேர் பண்ணேன். ஊஞ்சல் வந்து இடிக்கிற சீன், அதுக்கு கூட we did so much of rehearsal. நார்மலாக வந்து ஸ்டண்ட் எதாவது பண்ணும்போதே கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அட்லீஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக யாராவது இருந்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் பயம்லாம் பண்ணலாம். இது வேறு ஒரு குட்டி பையன் வந்து ஊஞ்சல் தள்ளி என் வயிற்றில் இடிக்கிற மாதிரி ஷாட்டு, எனக்கு பயங்கர டென்ஷன். அந்த டைமில் எங்கேயாவது நிஜமாக ஓங்கி இடிச்சு விட்டான்னு வச்சுக்கோங்க, ஐ வுட் ஹவ் பீன் அவ்வளோதான், பேக் போனே உடஞ்சிரும். தட் ஊஞ்சல் வாஸ் குவைட் ஹெவி ஆல்சோ. தட் ட்ரெடிஷ்னல் ஓல்டன் டேஸ் ஊஞ்சல் வேறையா, நல்ல கனமாக இருந்தது. அதை ஏன் இடித்தா எதாவது நான் தான் நினச்சேன். பட் லக்கிலி இட் கேம் அவுட் வெரி வெல் அண்ட் ஐ வாஸ் சேஃப், நோ ப்ராப்ளம். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்டிகை வரும்போது இந்த சீரியலில் பர்டிகுலராக ராமநவமி இருக்கட்டும், இல்லை கிருஷ்ண ஜெயந்தி, இந்த மாதிரி ஒரு சீரியல், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சீக்வன்ஸ் வந்துச்சுன்னா நிஜமாகவே வந்து நம்ம வீட்டிலலாம் எவ்வளோ அந்த வாட் வி கால் பக்ஷணம் என்னென்னா பண்ணுவோமோ ஐட்டம்ஸ் எல்லாமே, அது எல்லாமே இருக்கும் அங்கே. என்ன மணி, தேங்காய் நன்னா உடைஞ்சுதா? இல்லை, தேங்காய் உடைக்கணும்னாலே எனக்கு பயமா இருக்கு.
கிருஷ்ண ஜெயந்திக்கு கோண வடைன்னு ஒண்ணு பண்ணுவாளே, தெரியுமோ? சில பேர் ஆத்து வழக்கம், நம்ம ஆத்துல கிடையாது. எங்க ஆத்துக்கு உண்டு. அதை பண்ணி தான் நீ கோணல் ஆயிட்டேன்னு எங்க அம்மா அடிக்கடி கிண்டல் பண்ணுவா. இப்பதான் நீ பழைய இருக்குவா மாறிட்டு வர. காமு இருந்தா நான் சுத்துறேன்னு கோணக்க மணக்க முறுக்க சுத்துவா. மாமியார்ட்ட மாட்டின்னு என்னமா முழிக்கிறாளோ தெரியல. அவாத்துக்கு தான் கிருஷ்ண ஜெயந்தி சீரா பட்சணம் எல்லாம் முன்னாடியே பண்ணி கொடுத்தாச்சே. மணி அந்த தாம்பாளத்தை எடுத்து கொடுங்க. ஏண்டி இருக்கு, பண்டிகை நாளாவது எங்களை மாதிரி அகலமான ஜரிகைப்பட்ட புடவையா கட்டிக்கப்படாதா? என்ன இது சின்ன ஜரிகை அழகுளம் போட்ட மாதிரி? கிருஷ்ண ஜெயந்தி சாயங்காலம் தானே, அப்புறம் கட்டிக்கிறேனே. அதாவது பொழுது சாஞ்சு கோகுலாஷ்டி முடிஞ்சு ஆத்துக்காரருக்கு பச்சனம் போய் கொடுக்கும் போது பட்டு புடவை கட்டிட்டு தலையில பூ மணக்க கையில பச்சனம் மணக்க ஜல்லுன்னு போய் நிப்பா, அப்படிதானே? லோச்சா மணிக்கு கல்யாணம் தன்னோட முதல் கிருஷ்ண ஜெயந்தி ஞாபகம் வந்துடுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்ன பட்சணம்? எங்க ஆத்துல கிருஷ்ண ஜெயந்திக்கு 12 மரக்க அரிசி முறுக்கு செடிக்கு போட்டா எங்க அம்மா. அக்ரஹாரத்துல அத்தனை ஆத்துக்கும் கொண்டு கொடுத்தோம். எனக்கு அத்தனை இல்ல, மட்டா ஒரு மரக்காதான். கேட்டதுக்கு எங்க புக்காத்துல பாதி பேருக்கு பொக்கவாயி கிடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. பொக்கவாயா இருந்தாலும் அத்தனையும் பொடி பண்ணி திண்ணி தீர்த்துட்டா. அப்புறம் ஒத்துக்காம ஒரு வாரம் எல்லாரும் கொல்ல பக்கமே கதின்னு கிடந்தா. அதுக்கு நம்ம அம்மா தானே லேக்கியம் கிளறி கொடுத்தா. அந்த நாள் காரியமும் அவளோட ஒத்துமையும் சொல்லி முடியாது. So it was so என்ன சொல்றது, authentically everything will be done. So it was very nice. என்னது எக்ஸைட்டடாக இருக்கும் அந்த டைம்லலாம். அண்ட் என்னோட கோஸ்டார்ஸ் எல்லாம் so nice. பிரீத்தி வாஸ் தேர், such a fun. சாய்ராம் சார் செம்ம காமெடி பண்ணுவார். அதில் வேற அவர் கொஞ்சம் நொண்டி நடக்கிற மாதிரி இருக்குமா. என்னதை சொல்கிறது, இந்த ஆற்றுல இருந்த பழைய சந்தோஷம் சௌஜன்யம் எல்லாம் தொலைஞ்சு போய் இதுவும் ஒரு பாரம் மனசை அழுத்துற மாதிரி இல்லை. தணிஞ்சு போன கிளறி விட்டு எரிவிட போறடா. தணல் தணிஞ்சு தான் போயிருக்கு, எல்லாரும் மனசுலையும் எரிஞ்சுட்டு தான் இருக்கு, இன்னும் அணைஞ்சு போகல. பத்தி எரியற அக்னி பேசி தீத்தா தான் அடங்கும். ஸோ அதெல்லாம் வேறு காமெடி. ஒன் ஃபைன் டே ஆக்சுவலாக சொல்லணுன்னா எனக்கு வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் அந்த சீரியலில் அவர் வந்து நொண்டி நடக்கிறாரு. ஸோ எனக்கு தெரியாது ரியலாகவே அப்படி தான் போல இருக்குன்னு நினச்சிட்டு திடீர்னு ஒரு நாள் எழுந்து நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. சீன் தட் சார் உங்களுக்கு காலில் எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? காலில் எனக்கு என்ன ப்ராப்ளம், காலெல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னாரு. ஓகே இது நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் திங்கிங். அது மாதிரி அதே மாதிரி ஒரு மந்த்லி ஒரு 10-12 டேஸ் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த அக்ரஹாரத்தில் ஷூட் பண்ணுவோம். அண்ட் சார் வந்து லன்ச் டைமில் வந்து சாலட், பிகாஸ் வி யூஸ் டு மிஸ் ஹோம் ஃபுட். என்ன தான் வந்து ஒரு நல்ல ஃபுட்டு கொடுத்தா கூட எப்போவுமே ஒரு 3rd day 4th day வி ஸ்டார்ட் மிஸ்ஸிங் ஹோம் ஃபுட் இல்லை. அப்போது சாய்ராம் சார் தான் வந்து காய்கறிலாம் கட் பண்ணி சாலட்லாம் பண்ணி. ஸோ வி யூஸ் டு ரியலி லிவ் லைக் எ ஃபேமிலி. அது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த மடிசாரை கட்டிட்டு ஷூட் பண்ணுறது இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். ஏன்னா அதை கட்டிட்டு ஃபுல் டே இருக்கிறது, ஒரு நார்மலாக புடவை கட்டாத மனுஷங்க வந்து புடவை கட்டினாலே ஒரு பெரிய கஷ்டம். அதோடு வந்து 9 கஜம் கட்டி அதில் ஒரு 2 குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு வயிறு வச்சு இருக்கிறது, இட் வாஸ் ஃபார் மீ இட் வாஸ் வெரி சேலஞ்சிங். நான் வந்து இன்னும் ஒல்லியாக குட்டியாக வேறு இருப்போம். அப்போது பாலை காய்ச்சி கொஞ்சம் சர்க்கரை போட்டு சாமிக்கு நைவேத்தியத்துக்கு வை. போச்சு. அதானே இப்ப கறந்த பால் எப்படி திரிஞ்சு போகும்? அது இந்த லோச்சா தான் பால் பாத்திரத்தை ஒழுங்கா தேய்ச்சிருக்க மாட்டா. மணி ஒரு நிமிஷம், இதை பாருமா இருக்கு, நான் வேற பாலை காய்ச்சறேன். நீ சாமிக்கு விளக்க தேய்ச்சிட்டு தேங்காயை விட அதை நெய்வேத்தியம் பண்ணிடலாம். ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ போ.
நடிக்கும் போது இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. பட் இந்த சீரியலில் வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் மடிசாரை கட்டினேன். நான் மட்டும் இல்லை, ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தெம் லேடிஸ் யாரெல்லாம் பண்ணாங்களோ தேவர் ஆல் மார்னிங் வந்தேன்னா யூனிஃபார்ம் மாதிரி வரிசையாக ஒரு மாமி வில் கம், வரிசையாக எல்லோரும் நிற்பாங்க, எல்லாருக்கும் மடிசாரை கட்டி விடுவாங்க. பட் த எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஐ திங்க் வி ஆல் லேர்ன்ட் ஹவு டு வேர் மடிசாரை. தட் இஸ் ஒன் லேர்னிங். பட் இன்னொரு ஒரு காமெடியான விஷயம்னா, ஒரு வாட்டி கட்டி விட்டாங்கன்னா திருப்பி மத்தியானம் வந்து மாமி ரிலீஸ் பண்ண தான் நாங்கள்லாம் வந்து வாஷ்ரூம் போக முடியும். அது வரைக்கும் போக முடியாது, அப்படியே நின்றுட்டு இருப்போம் நாங்கள் எல்லாரும். ஸோ லஞ்ச் பிரேக் ஆனால் எல்லாம் அடித்து பிடிச்சிட்டு ஓடுவோம். வி ஆல் யூஸ் டு ரன் டு த வாஷ்ரூம். ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் அ குட் திங். செல்வம் அண்ணா வாஸ் த காஸ்டியூமர். ஆக்சுவலாக சொல்லணுன்னா ஹீ ஹேட் மேட் அந்த மாதிரி கரெக்டாக கலர் காம்பினேஷன், ப்ளவுஸு, அண்ட் ப்ளஸ் அந்த டைமில் என்ன ஜுவல்ஸ் எப்படி போட்டிருந்தாங்களோ, செயினு, தோடு, இதெல்லாம் கூட ரொம்ப இட் வாஸ் ப்ராப்பர்லி டேக்கன் கேர். அண்ட் ஆல்சோ திஸ் மேக்கப் சொல்லணுன்னா சுந்தரமூர்த்தி சார் தான் வந்து மேக்கப்பு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக ஹியர் டிசைன்டு. ஒரு குங்குமம்லாம் வந்து பொட்டெல்லாம் வைக்கக்கூடாது, குங்குமத்தில் தான் வந்து வி யூஸ் டு கீப் பொட்டு. அதே மாதிரி மையெல்லாம் வந்து ரொம்ப இல்லாமல், ஜாஸ்தி மேக்கப்பே கிடையாது, ரொம்ப ஒரு நேச்சுரலாக இட் யூஸ் டு பி. பார்த்தாலே வந்து ரொம்ப ஒரு எல்லா லேடிஸுமே அது வந்து ரொம்ப லட்சணமாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஸோ லைக் தட் தே ஹேட் டிசைன் த மேக்கப், காஸ்டியூம், எல்லாமே இட் வாஸ் பர்ஃபெக்ட். அண்ட் த ஸ்டோரி வாஸ் ஆல்சோ பர்ஃபெக்ட். Sir also took it very perfectly. So it is very nice thing. And இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது சொல்லணும்னா சார், இதெல்லாம் வந்து ஒரு 10-15 மினிட்ஸில் முடிக்கிற இது கிடையாது. இன்னொரு ஒரு இது பண்ணலாம் சார், நம்ம எல்லோரும் சேர்ந்து, எல்லா ஆர்டிஸ்ட்டும் சேர்ந்து வில் ட்ரை டு ஹாவ் அ இன்டர்வியூ. இன்னும் நல்லா இருக்கும். ஜஸ்ட் லைக் எவ்ரிபடி கேன் ஷேர் தேர் ஓன் மெமரிஸ். நான், பிரீத்தி, அப்புறம் சாய்ராம் சார், Puvalag Mohan sir, Rekha, then I think most of them you had picked up all newcomers only. I think you had a very challenging job than all of us. You know, 4-5 members, I think Rakshay. So nariya per ella, I think 4 or 5 members in the family were newcomers, including me. ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அதுக்கு ஒரு வாட்டி ஆர்கனைஸ் பண்ணலாம். ப்ராப்ளி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆன அப்புறம் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு லைவில் வந்து வி கேன் மீட் ஆல் த ஆடியன்ஸ், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை ஐடியா. யூ கேன் ஆஸ்க் அதர் ஆர்டிஸ்ட் ஆல்சோ. ஸோ உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோ மூலமாக சந்திச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்படியே இதே மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. And we are going to make the karma இன்னும் better, and it's going to be a new என்ன சொல்கிறது, it's going to be a new look oda. We'll all be there to entertain you. So see you soon in karma, and thank you so much. Stay safe, stay home. எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்க. வீட்டில் சிச்சுவேஷன் அவுட் சைட் இஸ் நாட் ஸோ குட். ஸோ எல்லோரும் சொல்கிறது தான், ஸோ நானும் சொல்கிறேன். பிகாஸ் ஐ எம் ஸ்டேயிங் சேஃப் அட் ஹோம். இப்போ ஷூட்டிங்லாம் எதுவும் போகாமல் நானும் வீட்டில் தான் இருக்கேன். வேக்சின் போட்டுக்கோங்க, எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க. அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் எல்டர்ஸ் கேர்ஃபுல்லி. ஸோ see you soon. Thank you so much sir. Thank you so much sir. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூ கிரியேட்டட். ஆக்சுவலி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்களை தான் ஜாஸ்தி சொல்லணும். பிகாஸ் நீங்கள் தான் ஒரு ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணீங்க, நீங்கள் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ்ன்றது எவ்ரிதிங் யூ ஹவ் டேக்கன் திஸ் ஸோ மச். அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ். அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஐ ஓவ் அ லாட் டு யூ. And I am so happy to work with you again in this project. Thank you so much sir. Bye. Take care. Well, Lakshmi, thanks a lot. In fact, actually என்னென்னா இது நேற்றுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப சொன்னேன். ஏன்னா ஐ வாண்டட் டு, ஏன்னா கௌஷிக்கோடு இல்லாமல் போனதால அந்த லைன் அப், ஏன்னா இதுக்கப்புறம் வந்து விக்ரமாக நடித்தோம், வருவோம், மற்றவாள்லாம் வரப்போகிறா. ஸோ நேற்றுக்கு வந்து ஐ திங்க் அது சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லக்ஷ்மி வில் நாட் மைண்ட் தட். என்னென்னா ஷீ ஹேட் சிவியர் ஹெடேக். பட் நான் சொன்னேன், இல்லைம்மா எனக்கு நாளைக்கு இதை அப்லோட் பண்ணணும், கொஞ்சம் யூ வில் நாட் பிலீவ், அந்த தலைவலியோடு அவள் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. ஸோ தேங்க்ஸ் அ லாட் லக்ஷ்மி ஃபார் திஸ் ஒன். உன்னோட தலைவலியும் மீறி எங்களுக்காக, எனக்காக சொல்லக்கூடாது, ரசிகர்களுக்காக நீ ரெக்கார்ட் பண்ண அம்சத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வெரி சூன் வில் மீட் இன் சென்னை. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் டைம்.
வெல், கர்மா ரசிகர்கள் எல்லோருக்கும் மறுபடியும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து கர்மா பாருங்கள். பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் இதை வந்து நிறைய பேர் இன்னும் பார்க்கல. எனக்கு நேற்று கூட யாரும் சொன்னால், சார் திடீர்னு பாப்பப் ஆச்சு யூடியூப்பில், அதுலேருந்து பார்க்க ஆரம்பித்தோம். இன்னொருத்தர் வந்து என்னோடய சிஸ்டர் வந்து கனடாலேருந்து சொன்னால், அதுலேருந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய பார்க்காதவா இருக்கா. My humble request to all of you is try to share this one Karma with as many as possible. அதே மாதிரி இந்த 2வது சீசன் 2 கர்மா புதுசாக ஷூட் பண்ணுறதுக்கு உங்களால் வாட் எவர் இஸ் பாசிபிள், you can support me, you can help me out, and I am looking forward to your continued patronage. Thank you.